அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு இந்தியன் ஃபார்மர் பிரபு யூடியூப் சேனல். நம்ம பந்தல் சாகுபடி முறையில் விவசாயம் ஆரம்பிச்சது பாகற் செடியை தான் முதல்ல ஆரம்பித்தோம். அதில் கொடுத்த வெற்றி அந்த பாகற் செடியின் மீது இருக்கக்கூடிய மோகத்தை இன்னும் அதிகரிச்சது. தொடர்ச்சியாக நம்ம ஒரு 3 ஆண்டுகளுக்கு பாகற்காயை தவிர்த்து வேறு எதுவுமே விவசாயம் பண்ணல. புடலங்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய் எதையுமே நம்ம தொடலை. சுரைக்காய் நடவு பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுடைய விவசாயத்தினுடைய வித்தியாசமான முறையில் விவசாயம் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் பீர்க்கங்காய், சுரைக்காய், புடலங்காய் இதெல்லாம் அதிகமாக பண்ண அது நமக்கு கொடுக்கக்கூடிய காய்களால் நமக்கு இந்த பாகற்காய் விவசாயத்தையே நம்ம மாற்றணும். கடந்த சரியாக சொல்லணுன்னா ஒரு 3 ஆண்டுகளாக இந்த பாகற் செடி விவசாயமே பண்ணலைன்றது தான் ஒரு விஷயம். ஆனால் இந்த ஆண்டு நம்ம நடவு பண்ணோம். இந்த பெட்டு இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஏற்கனவே பீர்க்கங்காய்கள் நடவு பண்ணி அறுவடை பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 120 நாட்கள் ஆகுது இந்த மேட்டுப்பாத்தி அமைச்சு. அதிலேயே நம்ம திரும்ப நடவு பண்ணோம். பாகற்காய்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெடுநாள் பயிர்ன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த செடி நடவு பண்ணோம்னா இதிலேருந்து நமக்கு 6 மாதங்களுக்கு நம்முடைய கரெக்டான வேலைப்பாடுகள் இருந்தால் 6 மாதங்களுக்கு அப்படியே அந்த காய்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிர். நம்ம நெடுநாட்கள் காய்கள் காய்க்கணுன்னா பாகற்காய் விவசாயம் தான் ஒரு சிறப்பான ஒரு சொல்யூஷனாக இருக்குன்றது தான் ஒரு விஷயம். நம்ம மற்ற பந்தல் சாகுபடியெலாம் எடுத்திங்கன்னா ஒரு செடி நடவு பண்ணோம்னா நமக்கு ஒரு 90 நாள் 100 நாட்களில் ஏறக்குறைய அது முடிஞ்சு போயிடுன்றது தான் ஒரு விஷயம். ஆனால் பாகற்காயை பொறுத்த வரைக்கும் 6 மாதங்களுக்கு நடவு பண்ணி காய்கள் காய்க்கக்கூடிய ஒரு செடின்றது தான் ஒரு விஷயம். அதனால் இந்த முறை நம்ம நடவு பண்ணியிருக்கக்கூடிய ரகம் ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனிலேருந்து பிரகதின்ற ரகம். நம்ம ஆரம்பத்தில் நடவு பண்ணது இது அபிஷேக்ன்ற ரகம் நடவு பண்ணியிருந்தோம். அந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் காய்கள் ஒரு அற்புதமான ஃபஸ்ட்டு குவாலிட்டி காய்களாக காய்ச்சிட்டு இருந்தது. அதாவது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த அபிஷேக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முதல் அறுவடையில் நம்ம எப்படி காய்கள் அறுவடை பண்ணுறோமோ அதே காய்கள் கடைசி அறுவடையிலையும் கிடைக்கும். இந்த ரகங்கள்லாம் நமக்கு தெரியாது. கடந்த 3 ஆண்டுகளில் இந்த பாகற்காய் விவசாயம் எவ்வளவோ மாறுதல்கள் வளர்ந்துருக்கு. நாம் அந்த பாகற்காய் கிட்டே போகாததுனால நமக்கு அதை பற்றின தெரியல. நம்ம பக்கத்து தோட்டத்தில் பாகற்காய் இன்றைக்கி விளைவிச்சுறாங்க, இங்கே கிடையாது. வேறொரு ஊரில் நம்ம நிலம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல பாகற்காய் நடவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க செடி நல்லா இல்லை. அவங்க மொத்தமாக தண்ணீர் பாய்ச்சாததுனால அந்த செடிகள்லாம் கொஞ்சம் காய்கள் சிறப்பானதாக இல்லை. ஆனால் அந்த செடிகளை நடவு பண்ணி வரும்பொழுது நாமளும் பாகற்காய் விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அதனால் வாங்கிட்டு நடவு பண்ணி முயற்சி பண்ணோம். ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய செடிகளுடைய வளர்ச்சியை பாருங்கள், ஒரு சிறப்பான அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு. நடவு பண்ணி 12 நாட்களில் இந்த கொடிகள் வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நாட்களில் ஒரு அடி கொடிக்கிட்ட வந்துடும். நம்மளுடைய கொடிகள் சாய ஆரம்பிச்சிடும். ரொம்ப மகிழ்ச்சியானது இருக்குது. இதுக்கு நம்ம எதுவுமே நம்ம செலவு பண்ணல. அதே மேட்டுப்பாத்தியில் நடவு பண்ணோம். விதைகளுடைய காஸ்ட் மட்டும் ஒரு 4000 ரூபாய்க்கு ஆயிருந்தது. அந்த விதைகளை வாங்கிட்டு இங்கே நடவு பண்ணோம். அதோட சரி நாம் ஒரு 10 கிலோ அளவுக்கு டிஏபி 5 கிலோ, யூரியா 5 கிலோ மட்டும் போட்டோம். ஒரு ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். மற்றபடி எதுவுமே கிடையாது. ஒரு அற்புதமான அளவுக்கு 12 நாட்கள் இந்த கொடிகள் வைக்கணுன்றேன் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இதை தூக்கி கட்டினோம்னா இன்னும் ஒரு சரியாக சொல்லணும்னா ஒரு 20-25 நாட்கள். பாகற்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்லோவாக தான் ஏறும். கிட்டத்தட்ட நம்ம பீர்க்கங்காய்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாட்களுக்கு ஒரு அரை அடியிலேருந்து 3/4 அடிக்கு கொடிகளுடைய வளர்ச்சி இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி இருக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது. இதை எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு 1/4 அடி தான் வளரும். கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டிமீட்டர் கூட ஒரு நாளைக்கு வளர்ச்சி இல்லாத செடிகள் இந்த பாகற்காய் செடிகள். நம்ம பந்தலை 8 முறை அதுக்கப்புறம் நம்ம மருந்துகள் போட வேகமான அளவுக்கு கொடிகளை ஓட்டி கலப்பிக்கலாம். ஆனால் அது வரைக்கும் பந்தலை தொடர்றதுக்கே கிட்டத்தட்ட 20-30 நாட்களுக்கு எடுத்துக்கோ நம்ம தூக்கி கட்டினா கூட. எங்களுடைய விவசாயத்தை மேலும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. விவசாயம் காப்போம்.